பக்தியொலி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிச்சன் வாஸ்து. அதாவது இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிதி நிலைமையை தீர்மானிக்கிறது கிச்சன் தான். ஏன்னா கிச்சன்ல தான் நம்மளுடைய சமையலறையில தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். அப்போ அங்கே என்னென்னவெல்லாம் இருக்கக்கூடாது, அப்போ எது இருந்தால் நமக்கு வந்து நிதி நிலைமை, நிதி நெருக்கடி வரும், செல்வத்தில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, குழப்பங்கள், நம்மளோட லைஃப்பில் சந்தோஷம் இல்லாது, அந்த மாதிரிலாம் சில பொருட்கள் கிச்சனில் கூடாது. முக்கியமான ஒரு 5 பொருள் இருக்குது. இதை வந்து கிச்சனில் இருக்கவே கூடாது. இருந்துச்சுன்னா என்ன வந்துடும்னா தரித்திரம் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து காலி டப்பா, உடைந்த டப்பா, மூடி உடஞ்சிருக்கிற டப்பா. இதை வந்து வீட்டில் இருந்துச்சு, கிச்சனில் இருந்துச்சுன்னா அதை முதல்ல தூக்கி போட்டுருங்க. இது நம்பர் 1. அடுத்து நம்பர் 2, துடைப்பம். வீட்டில் வந்து துடைப்பம் அப்படிங்கிறது சீமார் வந்து அழுக்கு படிகிற இடம் தான் சீமார். அப்போ அந்த துடைப்பத்தை வந்து நம்ம கிச்சனில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் அழுக்காக மாறிவிடும். அதனால் துடைப்பம் கூடாது. அடுத்து காலாவதியான பொருட்கள். இப்போ வந்து எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச ஒரு மளிகை சாமான் பொருள்லாம் நம்ம வச்சுருக்கோம்னா அதெல்லாம் தூக்கி போட்டுறணும். அடுத்து யூஸ் பண்ணாத பொருட்கள், நம்ம பயன்படுத்தாத பொருட்கள், அது வந்து கூடவே கூடாது. அடுத்து உடைந்த பாத்திரங்கள், அது வந்து கூடவே கூடாது. ஏன்னா பாத்திரம் தான் நமக்கு வந்து உணவை கொடுக்க போகிறது, நமக்கு வளத்தை கொடுக்க போகிறது எல்லாமே நம்மளோட கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருட்கள் தான். அதனால் உடைந்த பாத்திரங்கள் கூடவே கூடாது. அடுத்து நம்மளுடைய வாஷ் பேஷனுக்கு கீழே கோலமாவு வைக்கக்கூடாது. ஏன்னா கோலமாவு மகாலட்சுமி. அதை வந்து நிறைய பேர் நான் வீட்டில் போய் பார்க்குறேன், கிச்சனில் வாஷ் பேஷனுக்கு கீழே வச்சுருக்காங்க. அந்த கோலமாவு கூடாது. அடுத்து உடைந்த பொருட்கள் எதுவுமே, எந்த உடைந்த பொருட்களுமே நம்ம வந்து கிச்சனில் வச்சுருக்கவே கூடாது. பூச்சி மருந்து, பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து நிறைய பேர் இந்த ஹிட்டு, இந்த பூச்சி மருந்து எல்லாமே வந்து கிச்சனில் வச்சுருக்காங்க. அது கூடவே கூடாது. ஏன்னா பூச்சி மருந்துகள் வந்து அது வந்து விஷ பொருட்கள், அது வந்து கிருமி நாசினி. இந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய கிச்சனில் கூடவே கூடாது. நம்ம வந்து அது என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கையிலும் அது வந்து விஷத்தை ஏற்படுத்தும். ஏன்னா மகாலட்சுமி இருக்கிற இடத்துல இதெல்லாம் கூடவே கூடாது. அப்போ இந்த பொருட்கள் வந்து தயவு செய்து கிச்சனில் வைக்கவே வைக்காதீங்க. அப்புறம் எப்போதும் வந்து கிச்சனை நைட்டு படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி சுத்தம் பண்ணிட்டு போய் தூங்குங்க. கிச்சனில் வந்து அழுக்கு பிடிச்ச பாத்திரம், கழுவாத பாத்திரம், சிங்க் நிறைய பாத்திரம், இப்படியெல்லாம் வச்சுட்டு போய் படுக்க கூடவே கூடாது. பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவி கிச்சனெல்லாம் நீட்டாக சுத்தமாக வச்சு அடுப்பெல்லாம் தொடச்சி அப்படி நீங்கள் போய் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து மகாலட்சுமி வந்து நேரடியாக வீட்டுக்கு வந்து நீங்கள் சாமி கும்பிட்றது, வழிபாடுகள், அது இது எதுவுமே தேவையில்லை. கிச்சனை ரொம்ப நீட்டாக வச்சுருந்தீங்கனாலே நீங்கள் போதும். அடுத்து டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் இல்லைன்னா ஒரு கப்பில் இல்லைன்னா ஒரு செம்பில் நீட்டாக கழுவி தண்ணி நிறச்சி அதை வந்து உங்களுடைய அடுப்புக்கு முன்னாடி, கேஸ் அடுப்புக்கு முன்னாடி அதில் நீர் நிறச்சி வச்சுட்டு போய் தூங்குங்க. அது வந்து இன்னும் வந்து ஏன்னா அந்த தண்ணீர் வந்து நைட்டு வைக்கிற தண்ணீர் வந்து அது இறைவனுக்கு சமர்ப்பிக்கிற நீர் மாதிரி. அதை வந்து இறைவன் வந்து பருகறக்கு டெய்லி வருவார். அப்போ நமக்கு வந்து அந்த நீரை பருகிட்டு நமக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போவார். அப்போ அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இல்லை நான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லை எனக்கு காய்ச்சல், அதனால் ஒரு நாள் வந்து என்னால் பாத்திரம் கழுவ முடியல, சிங்க்கெல்லாம் ஒரே அழுக்காக இருக்குது, எல்லாம் இப்படி சுத்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அன்றைய நாளில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். என்னன்னா, இப்போது கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கங்க, அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கல்லுப்பு போட்டு அதை கலக்கி அதை அந்த அழுக்கு பாத்திரத்து மேலே கொஞ்சம் தெளித்து விட்டுருங்க. சிங்கை சுற்றி தெளித்து விட்டுருங்க, அடுப்பு மேலே தெளித்து விட்டுருங்க. அது என்னன்னா நம்மளுடைய துஷ்ட சக்திகள்லேருந்து நம்மளை அது காப்பாற்றும். தீய சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் அது வந்து நம்மளை காப்பாற்றும். அப்போ இந்த விஷயத்த ரெகுலராக பண்ணுங்க. அடுத்து டெய்லியும் ஒரு டம்ளர் இல்லைன்னா செம்பில் வந்து தண்ணி நிரப்பி நம்மளுடைய அடுப்புக்கு முன்னாடி வச்சுட்டு போய் தூங்குங்க. இல்லை பெண்கள் தீட்டு நாட்கள் அப்படின்னா பெண்கள் அதை வைக்கக்கூடாது, ஆண்கள் அந்த நாளில் வைக்கலாம். இல்லை வீட்டில் ஆண்களும் இல்லை பெண்கள் மட்டும்தான் இருக்கும் தீட்டு நாள் அப்படின்னா அந்த நாட்கள் இந்த தண்ணி வைக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போ இந்த கிச்சனில் நான் இந்த சொல்ல விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரம் வந்து வளமான வாழ்க்கை. இந்த கிச்சன் வாஸ்து இதை ஃபாலோ பண்ணோன்னாலே நமக்கு வழிபாடு பரிகாரங்கள் தேவையே இல்லை. மகாலட்சுமி நம்ம வீட்டில் வந்து குடியிருந்துருவா அப்படிங்கிறது திண்ணம். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.